என்னவோ எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. குடிச்சு குடிச்சு போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கூட ஒரு ஒய்ஃபு ஒரு லைஃபு இருக்குன்னு நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப தேங்க்ஸ். சதீஷ், எங்க போற? ஆக்சுவலி நீங்க என் அம்மாவுக்கு தான் புருஷன், எனக்கு நீங்க அப்பா கிடையாது. ஓகேவா? நீங்க அப்படி நினைக்காம இருந்தா பெட்டர். என்னை பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. என் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும். என்ன அப்படி இருக்கீங்க? வாமா. ஒன்னும் இல்லம்மா, டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாய் மம்மி. அம்மாவை பாத்துக்குங்க. பாய். ஓகேடா. நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? நான் வேலைக்கு அப்ளை பண்ணிருக்கேன், இன்டர்வியூக்கு போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீட்டுக்கு நீ வரல, வலது கால் எடுத்து வச்சுட்டு உள்ளவா. மம்மி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அது இவங்க தான், என்னோட டீச்சர். உள்ள வாங்க. தேங்க் யூ. உட்காருங்க. எங்க மம்மி ரொம்ப நல்லவங்க. நீங்க உட்காருங்க டீச்சர். உட்காருங்க மேடம். சரி. மம்மி, எனக்கு ஸ்ட்ராங் காஃபி. அப்புறம் டீச்சர். என்னடா இப்போ என்ன வேணும் உனக்கு? எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு டீச்சர், அத நீங்க தான் கிளியர் பண்ணி வைக்கணும். கண்டிப்பா கிளியர் பண்றேன். எல்லா சப்ஜெக்ட்லயும் டவுட் இருக்கு டீச்சர். என்ன டவுட்டா இருந்தாலும் கேளு. இன்னைக்கு நீங்க நடத்தின பிசிக்ஸ்ல கூட கொஞ்சம் டவுட் இருக்கு டீச்சர். ஒரு டென்ஷனும் வேணாம், எல்லாமே நான் கிளியர் பண்றேன். தேங்க் யூ டீச்சர். ஓகே. பை தி பை, இவர் என் ஸ்டெப் டாடி. ஹாய். ஹாய். காஃபி எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க. எங்க அம்மா எப்பவுமே எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. கொடுங்க மம்மி. நீங்க கூட உட்காருங்க மம்மி. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு மம்மி. நீங்க குடிக்கலையா டீச்சர்? நீங்க குடிங்க. மம்மி, நான் பணம் கேட்டா நீங்க இன்னும் கொடுக்கவே இல்லையே. அடிக்கடி காசு எங்க இருந்துடா வரும்? உள்ள வச்சிருக்கீங்கல்ல, வந்து எடுத்து கொடுங்க மம்மி. டியூஷனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். வா. இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. தொலைஞ்சு போன கிளி எதிர்பாராம கிடைச்ச மாதிரி இருக்கு. அதாவது நான் எதை பத்தி சொல்றேன்னா, நீ கஷ்டத்துல இருப்ப, செத்து போயிருப்பேன்னு நினைச்சேன். ஹாப்பியா தான் இருக்க போல. நல்ல பையன், அழகான பொண்டாட்டி, இவ்ளோ சொத்து வேற. நீ சந்தோஷமா தான் இருக்க போல இருக்கு. வாழ்க்கையில நமக்கு நேரம் நல்லா இருந்தா எல்லாமே கை கூடும் போல. உனக்கு நல்ல அதிர்ஷ்டம். உனக்கு எங்கேயோ பெரிய மச்சம் இருக்குடா. அதுக்கு தான் கடவுள் உனக்கு இவ்ளோ கொடுத்திருக்காரு. ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, எனக்கு அடுத்தவங்க சந்தோஷமா இருந்தா சுத்தமா பிடிக்காது. அவங்கள கஷ்டப்படுத்த நான் என்ன வேணா செய்வேன். இப்போ உன்னை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். ஏன்னா இப்போ நீ நல்ல வசதியா தான் இருக்க. ஆனா உன் மனசை நான் காயப்படுத்தலாம். எப்படி தெரியுமா? அவன் இருக்கால, உன் பொண்டாட்டி பையன், அவன் தான் என் துடுப்பு சீட்டு. சொல்ல போன அவன் ரொம்ப பாவம்டா. ஆனா அவனுக்கு நீ ஸ்டெப் டாடி ஆயிட்டல. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணானோ, உன்னால ஒவ்வொரு நிமிஷமும் அவன் வாழ்க்கை எப்படி நரகமாகுதுன்னு பார்த்துக்கிட்டே இரு. என்னம்மா, எங்க மறுபடியும் சொல்லு பாப்போம். அப்பெல்லாம் நான் உன் காதல் முகத்துல இருந்தேன்.
ஆனா இப்ப நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ஜான் இல்ல, இன்ச்சு கூட அசைக்க முடியாது. நீ அவனை பத்திலாம் விடு. ஏதாவது இருந்தா என்கிட்ட பேசு. உனக்கும் எனக்கும் 1000 இருக்கும். நடுவில் அவங்க என்ன பண்ணாங்க, அவன் என்ன பண்ணான்? நான் மட்டும் டென்ஷன் ஆனேன்னா எப்பவோ நிறுத்தின ஆட்டத்தை இப்ப ஆரம்பிப்பேன். தயவு செஞ்சு என்ன நீ அப்படி மாத்திராத. உனக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் இருக்கும்னு நினைச்சேன். அதனாலதான் பேச்சோட நிறுத்திக்கிறேன். நீ என்னை ஏமாத்திட்ட. நான் எவ்வளவோ வருத்தப்பட்டேன். உனக்காக தற்கொலை பண்ணிக்கிற அளவு கூட போனேன். அது உனக்கு புரியாம இருக்கலாம். ஆனா நீ கலர் கலரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க. ஆனா கடவுள் தயவால இறக்கப்பட்டதுனால சந்தோஷமா இருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு நீ வந்திருக்க. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு என் தலையெழுத்து என்னன்னு. எங்க தாத்தா எப்பவும் சொல்லுவாரு, உனக்கு நேரமே சரியில்லடான்னு. ஆனா இப்ப எனக்கு நல்ல நேரம். அதனால நீ ரொம்பலாம் யோசிக்காத பேபி. தயவு செஞ்சு அவன் பேச்சுக்கு போகாத. ஒரு வேளை நீ அப்படி நடந்துக்கிறேன்னு தெரிஞ்சதுன்னா கதை வேற மாதிரி மாறிடும். சரியா? ஒழுங்கு மரியாதையா காஃபியை குடி. இவளை குறைச்சி எடை போட்டுட்டமே. என்னானாலும் சரி, இவளை இங்கிருந்து அனுப்பியே ஆகணும். நான் அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்னையே ஏமாத்துறியா? உன்னை கவனிச்சுக்கிறேன். ஆமா. நல்லா இருக்கான். நல்லா படிக்கிறான். எல்லாரும் நல்லாவே இருக்காங்க. நீ எப்படி இருக்க? அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா. சரி சரி. நேத்து நீங்க கெமிஸ்ட்ரி எடுத்தீங்களா? அதுல எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. என் டவுட் இன்னும் கிளியர் ஆகல மேடம். நான் கிளியர் பண்றேன். பண்ணுங்க மேடம், கிளியர் பண்ணுங்க. டீச்சர், எங்க அம்மா என்ன இனிமே படிக்க வேணாம்னு சொல்றாங்க டீச்சர். வேலைக்கு போக சொல்றாங்க. நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லணும். நீங்க தான் எங்க அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். ப்ராமிஸ். எவ்வளவு நேரம் தான் பேசிட்டு இருப்பீங்க? மோர குடிங்க. நீங்க முதல்ல குடிங்க டீச்சர். மம்மி, அங்கிள் போன்ல என்ன சொன்னாரு? என்னடா சொல்லுவாரு? உன்னை பத்தி தான் கவலைப்படுறாரு. நீ நல்லா படிக்கிறியா இல்லையான்னு கேக்குறாரு. எனக்கு நீங்க என்ன பணம் அனுப்பவே இல்லையே. அனுப்புறேன்டா. முதல்ல மோர குடி. அவரை நிறைய பணம் அனுப்ப சொல்லுங்க. சரி, நீ நல்லா படிக்கணும்டா. அதான் எங்களுக்கு வேண்டியது. நான் என்ன பண்றது மம்மி? எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. நீங்க கூட எடுத்துக்கங்க. நீங்களும் எடுத்துக்கங்க. நீங்களும் மோர் குடிங்க. மம்மி, பணம் அனுப்புவீங்கல்ல? கண்டிப்பா அனுப்புறேன்டா, கவலைப்படாத.
உனக்கு அனுப்பாம யாருக்கு அனுப்ப போற? சரிங்க மம்மி. இன்னும் எனக்கு மெசேஜே வரல மம்மி. அனுப்பாம எப்படி வரும்? அனுப்புன பிறகு வரும். மம்மி எனக்கு ரொம்ப அர்ஜென்ட் மம்மி, உடனே வந்து அனுப்புங்க. சரி சரி வா. வாங்க. என் வாழ்க்கையோட விளையாடுறியா? இப்போ உனக்கே வாழ்க்கை இல்லாம பண்ணிட்டேன். இப்போ உன்னை தூக்கிட்டு போய் கூவத்துல போட்டா வேலை முடிஞ்சிட போகுது. மம்மி பணத்தை அனுப்பிட்டாங்க. மேடம் மேடம் என்னாச்சு? நான் தான் அவளை கொன்னேன். கொன்னுட்டீங்களா மேடம்? நீ நினைக்கிற அளவுக்கு உங்க டீச்சர் நல்லவ இல்லை. ஒரு காலத்துல என் வாழ்க்கையை அழிச்சவளே இவ தான். அதனால தான் இப்போ நான் இவளை கொன்னுட்டேன். எப்படியும் என்னால் உனக்கு நல்ல அப்பாவா இருக்க முடியல, நல்ல ஸ்நேகிதனா இருக்க முடியல. அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச இந்த ஹெல்ப்பாவது பண்றேன். இனிமே நீ உங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். அதைத்தானே நீயும் விரும்புற. இப்போ இவளை கொன்னதுக்கு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். இனிமே நீ உங்க அம்மா கூட சந்தோஷமா இரு. நீயும் அதை தானே ஆசைப்படுற. இவளை கொன்னு என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க எங்க போறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அம்மா கொஞ்சம் வரீங்களா? மம்மி எனக்கு காஃபி. இந்த அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த பாலை குடிச்சிட்டு போய் படி. ஓகே. இந்த கிஃப்ட் நல்லா நல்லா இருக்குடா. இருக்குமா? அங்கிள் வாங்கிட்டு வந்ததுல. ஓ நீங்க எப்பவும் அழக்கூடாது மம்மி, அழக்கூடாது. நீங்க அழுதீங்கன்னா என்னால தாங்க முடியாது. விளையாடுனதெல்லாம் போறோம். நீ முதல்ல உள்ள போய் படி. ஓகேவா? ஒழுங்கா சரி மம்மி. படிக்கணும். சரி 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 நான் நீ உள்ள போ. போய் படிக்கட்டுமா? உள்ள போ. முதல்ல பால் குடி, அப்புறமா விளையாடலாம். என்ன பண்றது? அவ சந்தோஷமா இருக்கணும்னா ஏதாவது செஞ்சே ஆகணும். அவளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிற மாதிரி பண்ணணும். அதுக்கு அவன் ஒத்துக்குவானா இல்லையோ, இவனை எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னாச்சு அங்கிள்? இன்னும் தூங்காம ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லடா, உங்க அம்மாவை நினைச்சுதான். உட்கார்ந்து பேசுங்க அங்கிள். என்ன அங்கிள் தூங்கலையா? தூக்கம் வரலடா. ஏன்? புது இடங்கிறதுனாலயா? அப்படிலாம் இல்லடா, உன்னை பார்த்தாலே கவலையா இருக்கு. என்ன பார்த்து கவலைப்படுறீங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? அம்மாவை தனியா விட்டா அவ தற்கொலை பண்ணிக்கோன்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் இப்படி ஆமாடா. சொல்றீங்க? அதனாலதான் அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ சம்மதிக்கணும். கல்யாணமா? அம்மாவுக்கா? அப்ப அம்மா சந்தோஷமா இருப்பாங்களா? சந்தோஷமா இருப்பா. அவன் இந்த கவலையெல்லாம் மறக்கணும்னா இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அப்படியா? அம்மா சந்தோஷமா இருப்பாங்கன்னா எனக்கு ஓகே தான். சரிடா, நீ ரொம்ப நல்ல பையன். சரிடா, சரி. நான் போய் வேலையை ஆரம்பிக்கிறேன். அம்மா சந்தோஷமா இருந்தாலே போதும். அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அம்மா என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல. அம்மா நல்லா இருந்தா போதும். தங்கச்சி, வாங்கண்ணா. இங்க பாருமா, நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? ம் ஒன்னும் இல்லம்மா, நம்ம பிரவீனை தெரியும்ல, ஆ தெரியும். அவன் குடிக்க அடிமையாயிட்டான். அவன் லவ்வர் அவனை ஏமாத்தினதுல இருந்து அவன் தனியா தான் இருக்கான்.
அவன் வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரணும். நீ இந்த தனிமையில இருந்து வெளியே வரணும். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க என்ன பேசுறீங்கண்ணா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன நினைப்பான் சொல்லு? அதுவும் இல்லாம என் புருஷன் இறந்து 1 மாசம் கூட ஆகல. அவன் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ ஓகே சொன்னா நான் ஓகே சொன்னா போதுமா? அவர் ஓகே சொல்ல வேணாமா? அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்கிட்ட வந்து பேசுறேம்மா. எனக்கு ஓகே. ஓகேடா தங்கம். தேங்க்யூ. பத்திரமா இரு.